நம்ம அரைச்ச இட்லி மாவு காலியாயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு சப்பாத்தி வெள்ள குருமா தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். நேத்து நைட்டு சம்பா கோதுமையில உப்புமா பண்ணி சமாளிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு அப்புறம் பட்டாணி போட்டு தான் செஞ்சோம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுட்டு தனியாக வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஊறினா தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். நான் மோஸ்ட்லி இந்த சுடு தண்ணி ஊற்றிலாம் பிசைய மாட்டேன். நார்மல் வாட்டர் தான் ஊற்றி பிசைவேன். பட் கொஞ்ச நேரம் அதை விட்டோம்னா அது நல்லா ஊறி கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். வெள்ளை குருமாக்கு வந்துட்டு எல்லா காய்கறியும் கட் பண்ணி அப்படியே குக்கரில் போட வேண்டியதான். இதில் ஃபஸ்ட்டு ஆனியன் தான் போடணும், தக்காளி தான் போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு டைம் கிண்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சட்னிக்கு அரைக்கிற ப்ரொசீஜர் தான். அதில் எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு வச்சு அரைக்கணும். அரைச்சிட்டு அதோட கலந்துட்டு நம்ம அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். தாளிக்கும் போது மட்டும் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. சப்பாத்திக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ் இந்த வெள்ளை குருமா தான். பட் இந்த வெள்ளை குருமா சப்பாத்தியை விட தோசைக்கு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். காலையில் பசங்க ஸ்கூல் கிளம்பும்போது இந்த சப்பாத்தி அதெல்லாம் போட்டுட்டோன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக லேட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் சரி நம்மளுக்கு இன்னைக்கு தோசை மாவு இல்லையேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்தாச்சு. காலையில் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மெனக்கடலாக தான் தெரியும். பட் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது என்னமோ நம்ம ரொம்ப பெரிய சாதனை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சாப்பிட்டு முடிக்கும் போது. மார்னிங் டிஃபன் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.